எனக்கு குரு வந்து அகத்தியரும் காக்கபிந்தர். அவங்க வந்து ரெட்டை ரிஷின்னு பேர். அவங்களுடைய சுலகம் தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு என்னமோ தெரியல, இந்த போகர் மூலம் போகரே கிடைச்ச மாதிரி தான் எனக்கு இருந்தது. சுப்ராஜ் சார் பார்க்கணும் எனக்கு உண்மையிலே போகர் மாதிரி தான் கிடைச்சது. ஏன்னா வணக்கம், நான் வந்து திருவல்லிக்கேணி, சென்னையில் திருவல்லிக்கேணிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 மருத்துவர்கள், நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாமே அலோபதிக்காரங்க தான் இருக்காங்க. சித்தாவிலையோ ஆயுர்வேதிக்லையோ யுனானிலையோ எதுவுமே கிடையாது. நான் வந்து மருந்தாளர் டிஃபார்ம் தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஆங்கில மருத்துவத்திலையோ மற்ற எந்த மருத்துவத்திலுமே நம்பிக்கை கிடையாது. அதனால் வர்மா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்டு மருந்து இல்லாமல் வைத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 5 வருஷமாக தேடுதலில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல குருவாக, நல்ல ஆசிரியராக, நல்ல மருத்துவராக மிஸ்டர் சுப்ராஜ் சார் கிடைச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கிடைக்கிறதுக்கு வழிகாட்டிய அந்த சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து எனக்கு கிடைச்ச இந்த வர்மாவில் வந்து உலகம் பூரா இந்த யாருங்க சுப்ராஜ் சாரை வந்து அறிமுகப்படுத்தணுங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது பொய்யா சொல்ல, உண்மையாக சொல்றேன். கண்டிப்பாக இந்த வர்மா கலையை மூலம் ஆங்கில மருத்துவத்தை ஒழிக்கிறதுக்கான வேலையை நான் பார்ப்பேன். அதுக்கான வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன். நான் வந்து அகத்தியரையும் காக்கபிந்தர் சித்தரையும் கும்பிடுவேன். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு குரு வந்து அகத்தியரும் காக்கபிந்தர். அவங்க வந்து ரெட்டை ரிஷின்னு பேர். அவங்களுடைய சுலகம் தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு என்னமோ தெரியல, இந்த போகர் மூலம் போகரே கிடைச்ச மாதிரி தான் எனக்கு இருந்தது. சுப்ராஜ் சார் பார்க்கணும் எனக்கு உண்மையிலே போகர் மாதிரி தான் கிடைச்சது. ஏன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டார் பாருங்க. ஆசைப்பட்டது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சின்ன கோபங்களும் இல்லாமல், அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி எங்களையும் ஒரு பிள்ளையாக நினச்சி தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. எந்தெண்டும் நன்றியோடு இருப்பேன். இது நன்றியோடு இருக்கிறத இந்த வார்த்தையோடு முடிக்க மாட்டேன். உலக அளவில் வந்து இவரை வந்து வர்மா கலையில் ஒரு மிகப்பெரிய ஆசானாக கொண்டு வரணுங்கிற ஆசையோட பேசி முடிக்கிறேன். எங்களுக்கு சாப்பாடு போடுற உங்களுக்கும் சௌந்தர்யாமாவுக்கும் நன்றி. எங்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஆசான் சுப்ராஜுக்கு மிக மிக நன்றி. ஆயிரக்கணக்கான கோடி நன்றி வச்சனால அதுக்கு எதுக்குமே சமம் ஆகாது. ஏன்னா அப்படி வந்து சொல்லி கொடுத்த விதம், அன்பா பண்பா பாசமா நேசமா, எந்த ஒரு சின்ன ஒரு கோபம் இல்லாமல், ஒரு சலசலப்பு இல்லாமல், வருத்தம் இல்லாமல், திட்டாமல், அது ரொம்ப கஷ்டம். நன்றி சார், ரொம்ப நன்றி.